வீட்ல எல்லாருமே இருக்காங்க. அண்ணாமலை, விஜயா எல்லாருமே இருக்காங்க. அங்கருந்து முத்து வராரு. வந்த உடனே அண்ணாமலை கேட்குறாரு, "எங்கப்பா மீனாவ கூட்டிட்டு வந்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு. "அப்பா இல்லப்பா, அவ வரமாட்டேன்னு சொல்லிட்டாப்பா. உங்க உயிர் தான் முக்கியம். நான் வரமாட்டேன்னு என்கிட்ட சொல்லிட்டா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு." அப்படின்னு முத்து சொல்றாரு. "உண்மையாவா? அவ வரலையா? அப்பா! இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. அவ வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. "ஏன் ஆன்ட்டி இப்படி பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சுருதி கேட்குறாங்க. "இங்க பாரும்மா, அமைதியா இரு. என்னோட புருஷனோட உயிர் தான் எனக்கு முக்கியம். அவ இங்க வந்தா ஏதாவது ஆயிடும். என் புருஷன் நல்லா இருக்க வேண்டாமா?" அப்படின்னு விஜயா சொல்றாங்க. "அம்மா என்னம்மா இப்படி பண்ணிட்டு இருக்க? எல்லா பொம்பளைங்களும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டா யாரும்மா சமையல் பண்றது?" அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. "டேய், நான்லாம் சமைக்க மாட்டேன்." அப்படின்னு விஜயா சொல்றாங்க. "என்னம்மா நீதாம்மா சமைக்கணும், வேற யாரும்மா பண்ணுவா?" அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்காரு. "டேய், நான் சமையல் ரூம் பக்கம் போய் ரொம்ப நாள் ஆச்சுடா." அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முத்து சொல்றாரு, "எல்லாருக்கும் சமைச்சு போட்டது மீனா. அம்மா சமையல் ரூம் பக்கம் போறதையே நிறுத்திட்டாங்க." அப்படின்னு முத்து சொல்றாரு. "கடைசியில அவளை வீட்டை விட்டு பழி போட்டு அனுப்பியாச்சு." அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டவுடனே எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. எதுவுமே பேசவே இல்லை. "இங்கே பாரு, ஏதாவது ஒரு வகையில் நீ தான் சமைக்கணும், வேற வழியே கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. விஜய் அப்படியே டென்ஷனாக போகிறாங்க. முத்து அண்ணாமலை 2 பேருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. "இங்கே பாருப்பா, உன் பொண்டாட்டி போகிறதுக்கு நான் தான் காரணமாயிட்டேன்." அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. "அப்பா நீ அப்படிலாம் தப்பாக பேசாதப்பா, தயவுசெய்து பேசாதப்பா. நீலாம் காரணமே கிடையாதுப்பா. அவளுக்கு உன் மேலே ரொம்ப பாசம்ப்பா, அதனால தான்ப்பா அவள் அப்படி இருக்கா. சரி பார்த்துக்கலாம்ப்பா." அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கேருந்து அப்படியே போகிறாரு. நல்லா படுத்து தூங்கிட்டே இருக்காரு மனோஜ். அப்படியே எழுந்து பார்க்குறாரு. பார்த்தா அப்படியே ரோகிணி வந்திருக்க மாதிரி கிட்ட போய் கையை பிடிக்கிறாரு. "ரோகிணி நீ வந்துட்டியா? ரோகிணி நீ வந்துட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா கனவு. ரோகிணி அப்படியே மறைஞ்சிடுறாங்க. ஐயோ கனவா? அட கடவுளே, என்ன இது இவ்வளோ கஷ்டமா இருக்கே. அவள் என்னை விட்டு போனது என் மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். புரண்டு புரண்டு படுத்தாலும் தூக்கம் வரமாட்டுதே. ஐயோ கூட வாழ வேண்டிய பொண்டாட்டி போயிட்டாலே, இப்படி ஏமாத்திட்டு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காரு. முத்துவும் படுத்து தூங்கிட்டே இருக்காரு. அப்படி மீனா வராங்க. "மீனா நீ வந்துட்டியா மீனா? என் மேலே உனக்கு பாசம் மீனா. என்னை விட்டு உன்னால் பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் மீனா." அப்படின்னு கையை போய் அப்படியே பிடிக்கிறாரு. மீனாவும் அப்படியே மறைஞ்சிட்றாங்க. இதுவும் கனவா? ஐயோ கடவுளே, மீனா இல்லாத ரொம்ப கஷ்டமா இருக்கே. ஒரு நாள் நைட்டு கூட தூங்கவே முடியலையே. என்ன பண்ணுறதுனே தெரியலையே. போய் கூப்பிட்டாலும் அவள் வரமாட்றா. அம்மா இங்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம வாழ்க்கையை ஒரு வழி பண்ணிடுறாங்க எல்லாருமே சேர்ந்து அப்படின்னு முத்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்காரு. அடுத்தது இன்னொரு பக்கம் ரவி உட்காந்துட்டு இருக்காரு. அங்கேருந்து வராங்க. நீத்து வராங்க. அது ரவி, "என்ன ரவி, இங்கே தான் இருக்கியா? உன்னை பார்க்கறதுக்காக தான் நான் வந்தேன். இங்கே பாரு ரவி, நல்லா தெரிஞ்சுக்கோ. நீ என்னை லவ் பண்ண வேண்டாம், கல்யாணம் பண்ண வேண்டாம். ஆனால் உன்னை நான் லவ் பண்ணிகிட்டே இருப்பேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஏய் நீ திருந்தவே மாட்டியா?" அப்படின்னு கையில் கத்தி வச்சுட்டு டைனிங் டேபிளில் இருக்கார். அந்த கத்தி எடுத்துகிட்டு போய் அப்படியே குத்த போகிறாரு. பார்த்தா அங்கே யாருமே இல்லை. ஐயோ கடவுளே, ஒரு பக்கம் ஒருத்தி லவ் பண்ணுறேன்னு சொல்கிறா, இன்னொரு பக்கம் ஒருத்தி வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்கிறா. நான் யாருக்கிட்ட போய் சொல்கிறது? என் வாழ்க்கையை இப்படி ஆக்கிட்டியே அப்படின்னு ரவி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அதே மாதிரி சுருதி ரெஸ்டாரண்ட்டில் இருக்காங்க. அங்கே இருக்கும்போது ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அப்போ அங்கேருந்து வராரு ரவி. வந்துட்டு அந்த ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்றாரு. அப்படியே பார்க்குறாங்க சுருதி. பார்த்துட்டு சந்தோஷமாக 2 பேருமே சிரிச்சிட்ருக்காங்க. அதுக்குள்ளே நீத்து வராங்க. "என்ன ரவி, ஐஸ்கிரீம் எனக்கு இல்லையா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஏய் நீ திருந்தவே மாட்டியா? எங்கள் 2 பேரும் நீ சந்தோஷமாக இருக்க விடவே மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பிட்டுட்டு இருந்த ஐஸ்கிரீமை தூக்கி அடிக்கிறாங்க. பார்த்தா அங்கே ஒர்க் பண்ணுறவர் மேலே அடிச்சிட்டாங்க. "ஐயோ என்னங்க என் மேலே போய் ஐஸ்கிரீம் போட்டுட்டீங்க?" அப்படின்னு கேட்குறாரு. சாரிங்க, நான் ஏதோ ஞாபகத்தில் போட்டேன், நீங்கள் போய் வாஷ் பண்ணிக்கோங்க." அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன எல்லாம் கனவாக இருக்குது? ரவியும் வரல, நீத்துவும் வரல. நமக்கு தான் அப்படி தோணியிருக்கோ? ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு சுருதி ஒரு பக்கம் கனவு காண்றாங்க. எல்லாருமே கனவு கண்டுகிட்டு இருக்காங்க. மீனா கடைக்கு போகிறாங்க. போயிட்டு அங்கே பூ கட்டிகிட்டே இருக்காங்க. அங்கேருந்து சுருதி வராங்க. "வாமா வா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க மீனா. "என்ன இவ்வளோ தூரம் சுருதி வந்திருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்லை உங்களை பார்க்கலாம் தான் நான் வந்தேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒன்றும் இல்லை, பூ தான் கட்டிகிட்ருக்கேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "இல்லை நீங்கள் வீட்டுக்கு வரலன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதுக்காக அத்தை இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. நானும் அவங்கக்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னேன். ஆனால் அவங்க அதெல்லாம் கேட்குற மாதிரியே இல்லை. இங்கே பாருங்கள், அவங்களோட மூடத்தனம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த சாமியார் பொம்பளை சொன்னதுனால மட்டும் தான் அவங்க அப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்புன்னு நான் எடுத்து சொன்னேன். ஆனால் அவங்க அதெல்லாம் கேட்கவே இல்லை. நான் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்கிறாங்க. "விடுங்க பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும்" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. "மீனா எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. நீங்கள் திடீர்னு உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பின ஒரு சூழ்நிலை வந்திருக்குன்னா அது எனக்கு அந்த ரோகிணி மேலே ஒரு டவுட் இருக்குது." "ஏன் ரோகிணி என்ன பண்ணா?" அப்படின்னு மீனா கேட்குறாங்க. "இல்லை அந்த ரோகிணி மனோஜோட வாழறதுக்கு என்ன வேணால் பண்ணுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே பண்ணியிருக்காங்க. எனக்கு என்னவோ இங்கே நடந்த எல்லா பிளானுக்கும் காரணம் அந்த ரோகிணியாக தான் இருக்குமோன்னு எனக்கு தோணுது" அப்படின்னு சுருதி சொல்கிறாங்க.
அந்த மாதிரி பண்ணுவாங்களா? ஒருத்தவங்களோட வாழ்க்கை இந்த அளவுக்கு சீரழிப்பாங்களா என்ன? அப்படின்னு மீனா கேட்குறாங்க. அந்த ரோகிணி பண்ணுவாங்க. கண்டிப்பா பண்ணுவாங்க. அப்படி இல்லன்னா, இவ்ளோ நாளா நீங்க வீட்ல இருந்தீங்க. இப்ப மட்டும் உங்கள வீட்ட விட்டு அனுப்ப வேண்டிய காரணம் என்ன? எனக்கு அது சந்தேகமாவே இருக்கு. சரி, அப்படி என்ன அனுப்பிட்டா அந்த ரோகிணிக்கு என்ன லாபம்? அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. ஏன்னா, நீங்க, முத்து எல்லாரும் வீட்ல இருந்தா, அந்த ரோகிணியால வீட்டுக்குள்ள வர முடியாது. நீங்கலாம் வரவிட மாட்டீங்க. அதனால தான் அவங்க பிளான் பண்ணி ஒரு ஒரு விஷயமும் பண்றா மாதிரி எனக்கு தோணுது. நீங்க அத கண்டுபிடிச்சீங்கன்னா, இது எல்லாத்துக்குமே பதில் தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க சுருதி. அப்படியா? எனக்கு அப்படி தோணவே இல்லையே! அப்படின்னு மீனா சொல்றாங்க. இங்க பாருங்க மீனா, கண்டிப்பா இப்படிலாம் நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு பேசிட்டே இருக்காங்க. அதுக்குள்ள அங்கருந்து கார்ல வராங்க ரோகிணி. வந்து அப்படியே நக்கலா இறங்கி அப்படியே நிக்கிறாங்க. பார்க்குறாங்க சுருதி, மீனா 2 பேருக்குமே அப்படியே கோவமா வருது. பயங்கரமா கோவம் வருது. அங்கருந்து வராங்க. "மீனா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியே கோவமா வருது. "நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க?" அப்படின்னு மீனா கேட்குறாங்க. "இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆன்ட்டி உங்கள வீட்ட விட்டு வெளிய அனுப்பிட்டாங்க நான் கேள்விப்பட்டேன். அதான் உங்கள பார்த்துட்டு போலான்னு வந்தேன்" அப்படின்னு சொல்றாங்க. "நான் வீட்ட விட்டு வெளிய வந்தா உனக்கு என்ன? உள்ள இருந்தா உனக்கு என்ன? உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நீ என்கிட்ட பேசக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல. என்னையே சுத்தி சுத்தி வந்து எதுக்கு பேசுற? ஆமா ரோகிணி, நீங்க எதுக்காக வந்து மீனா எங்க இருந்தாலும் நீங்க சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கீங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன நீங்கலாம் இப்படி பேசுறீங்க? நீங்க, நான் எல்லாம் ஒரே வீட்ல தானே இருந்தோம். அந்த அன்பு, பாசம் இதெல்லாம் மாறாது. நான் வீட்ட விட்டு போகும்போது எவ்வளோ வலி, வேதனை, கஷ்டம் எல்லாத்தையும் நான் அனுபவிச்சேன். இப்போ நீங்க வீட்ட விட்டு வெளிய வந்திருக்கீங்க. அந்த வலி, வேதனை, கஷ்டம் எல்லாம் எப்படி இருக்கு?" அப்படின்னு ரோகிணி கேட்குறாங்க. "என்ன திமிரா உனக்கு?" அப்படின்னு மீனா கேட்குறாங்க. "ஐய்யய்யோ! மீனா நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இதெல்லாம் திமிரு இல்ல. நான் உங்களோட வலி, கஷ்டத்த ஷேர் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருங்க, நீங்க எதுவும் ஷேர் பண்ண தேவையில்ல. ஒழுங்கா இங்கேருந்து போயிடுங்க" அப்படின்னு சுருதி சொல்றாங்க. "ஓகே, நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு ரோகிணி அங்கேருந்து போறாங்க. போன உடனே சுருதி சொல்றாங்க. "பாத்தீங்களா மீனா, பாத்தீங்களா? எல்லாத்துக்குமே காரணமே இந்த ரோகிணி தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். அவ கேட்டு சந்தோஷப்பட்டுட்டு போறா. அப்ப அவ தான் கன்ஃபார்மா தெரியுது இந்த பிளான் எல்லாமே போட்டிருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு சுருதி மீனா கிட்ட சொல்றாங்க. அத கேட்டோனே, "ஆமா, ஆமா. எனக்கும் புரியுது. நான் கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிக்கிறேன். எப்படியாவது கண்டுபிடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பேசுறேன்" அப்படின்னு மீனா சொல்றாங்க. "சரி டைம் ஆகுது. நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சுருதி அப்படியே கிளம்பி போறாங்க. அண்ணாமலை ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்படியே படுத்துக்கிட்டே இருக்காரு. நடந்த எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாரு. மீனா ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. அந்த பொண்ண வீட்ட விட்டு வெளிய அனுப்பிட்டா. இவ ஏன் தான் இப்படி இருக்காளோ தெரியல. எனக்கு அடிபட்டுடுச்சுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீட்ல யாருமே இல்ல. எல்லாமே பார்த்து பார்த்து கவனிப்பா. ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப வருத்தப்படுறாரு. விஜய் அப்படியே பார்க்குறாரு. இவ ஏன் தான் இப்படி இருக்காளோ, இவ்ளோ மோசமா நடந்துக்கிறாளோ தெரியல. நம்ம சொன்னா கூட காது குடுத்து கேட்க மாட்றா. இந்த வீட்டோட மகாலட்சுமி வீட்ட விட்டு வெளிய அனுப்பி வச்சிருக்கா. பாவம் முத்து அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை, முத்து, மீனா 2 பேரும் நெனச்சு பயங்கரமா வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ரோகிணி, சிந்தாமணி 2 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ரோகிணி சந்தோஷப்படுறாங்க. "ஆன்ட்டி நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் நெனச்சு கூட பார்க்கல ஆன்ட்டி. எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. அந்த மீனா வீட்ட விட்டு வெளிய போயிட்டா. அவ போகணும்னு நெனச்சு நான் எவ்ளோ வருத்தப்பட்டேன் தெரியுமா? ஆனா நீங்க எல்லாமே சூப்பரா காய் நகர்த்துறீங்க. ஒரு ஒரு விஷயத்தையும் யோசிச்சு கரெக்ட்டா பண்ணிட்டு இருக்கீங்க" அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. "நான் கூட நெனச்சேன், பாவம் மாமா அடிபட்டுடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அடிபட்டதுனால மட்டும் தான் மீனா வீட்ட விட்டு வெளிய போயிருக்காங்க" அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. "இங்க பாரு ரோகிணி, உனக்காக நான் எல்லாமே பண்ணுவேன். ஏன்னா நீ என் பொண்ணு மாதிரி" அப்படின்னு சிந்தாமணி சொல்றாங்க. "தேங்க்ஸ் ஆன்ட்டி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் போய் அந்த மீனாவ பார்த்தேன். பூக்கடைக்கு போயிட்டு பார்த்துட்டு சொல்லிட்டு வந்தேன். இன்னைக்கு உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. இதுக்கு முன்னாடி என்னை அனுப்பும்போது நான் எவ்வளோ வலி, கஷ்டம், வேதனை எல்லாத்தையும் நான் பட்டேன். அது எல்லாம் உங்களுக்கு இப்போ புரியுதா மீனான்னு கேட்டுட்டு தான் வந்தேன்" அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க. "நீயா அவகிட்ட போன? அவ தேவையில்லாத ஏதாவது திட்டியிருப்பா" அப்படின்னு சிந்தாமணி சொல்றாங்க. "இல்ல ஆன்ட்டி, அதெல்லாம் திட்டவே இல்ல. நான் வெறுப்பேத்திட்டு தான் வந்திருக்கேன். ஏன்னா, அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டுருக்கேன்" அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. "சரி ரோகிணி, புரியுது, புரியுது. எல்லாமே எனக்கு புரியுது. பார்த்துக்கலாம் விடு. சரி நான் போயிட்டு வரேன். எனக்கு டைம் ஆகுது" அப்படின்னு சிந்தாமணி போறாங்க. போயிட்டு அவங்க அடியாளுங்கிட்டலாம் பேசிட்டு இருக்காங்க. எப்படியாவது அந்த முத்து, மீனா அவங்க இருக்க அந்த வீட்டை எழுதி வாங்கிடணும். அந்த வீடு எனக்கு தான். நான் பட்ட கஷ்டம் எல்லாமே அந்த வீட்டுக்கு மட்டும்தான். இந்த ரோகிணி நினச்சிட்ருக்கா அவளுக்கு என்னவோ நான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் என்ன விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறேனோ அதுக்கு தான் நான் காய் நகர்த்திட்டுருக்கேன்னு அவளுக்கு தெரியல. அவள் என்னவோ அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு நினச்சிட்ருக்கா. இந்த சிந்தாமணி ஒரு வேலை பண்ணால் எல்லாமே கரெக்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதே மாதிரி ரேகா வராங்க. சத்யா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. "என்ன சத்யா?" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அந்த வேலையை பற்றி எல்லாமே கேட்குறாங்க. அதே மாதிரி சத்யா எல்லாத்தையுமே சொல்கிறாரு.
சத்யா, நான் உன்கிட்ட ஒன்று சொன்னேன், ஆனால் நீ இன்னும் எந்த பதிலும் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் இன்னும் எந்த ஒரு முடிவும் எடுக்கலை. நான் என்னால் தனியாக முடிவு எடுக்க முடியாது. நான் எல்லாமே எங்கள் அக்கா கிட்ட கேட்டு தான் பண்ணுவேன். நான் எங்கள் அக்கா கிட்ட பேசி பார்க்குறேன். எங்கள் அக்கா உன்னை கல்யாணம் பண்ணிக்க சரின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இல்லைனா என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சத்யா சொல்கிறாரு. கண்டிப்பாக மீனா அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாமே நல்லதாகவே நடக்கணும்னு நினைப்போம். இங்கே பாரு சத்யா, நீ தான் எனக்கு எல்லாமே, புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியுது ரேக்கா, உன்னோட இது எல்லாமே எனக்கு புரியுது. ஆனால் நீ கொஞ்சம் பணக்கார வீட்டு பொண்ணாக இருக்க, நான் கொஞ்சம் ஏழை வீட்டு பையன். இதெல்லாம் செட் ஆகுமா? இதனால் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்லாம் அக்கா யோசிப்பாங்க. என்ன சத்யா இப்படி பேசிட்ட? பணம்ன்றது எனக்கு வாழ்க்கையில் முக்கியமே இல்லை. நல்ல உறவுகள் இருந்தாலே பணம் எல்லாமே தானாகவே தேடி வரும் அப்படின்னு ரேக்கா சொல்கிறாங்க. ரேக்கா, நீ சொல்கிறது எனக்கு புரியுது. ஆனால் எங்கள் அக்கா பக்கம் இருந்து நீ பார்த்தனா கரெக்டாக இருக்கும். தம்பிக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது, அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு அக்கா யோசிக்கிறதுல எந்த தப்பும் இல்லைல்ல அப்படின்னு சத்யா சொல்கிறாரு. சரி, நான் வேணா மீனா கிட்ட பேசட்டுமா அப்படின்னு ரேக்கா சொல்கிறாங்க. ஐயோ, வேண்டவே வேண்டாம். அக்காவுக்கு ரொம்ப கோவம் வரும். நான் பேசினா கூட ஓகேன்னு பண்ணிப்பாங்க. ஆனால் நீ பேசினா அவங்களால அது ரொம்ப ஒரு மாதிரி கோவம் வரும். வீட்டில் அப்புறம் பிரச்சனை வரும். அக்கா போய் அம்மா கிட்ட, சீதா கிட்ட எல்லாருக்கிட்டையுமே சொல்லிவிடுவாங்க. அப்புறம் எல்லாருமே சேர்ந்து என்ன ஒரு மாதிரி டென்ஷன் ஆக்கிடுவாங்க. வேண்டாம் வேண்டாம், நீ பேச வேண்டாம், நானே போய் பொறுமையாக அக்கா கிட்ட பேசுகிறேன். எப்படியாவது நான் சம்மதம் வாங்குறேன் அப்படின்னு சத்யா சொல்கிறாரு. சரி சத்யா, நீ தான் எனக்கு எல்லாமே தெரியும்ல. அப்படி உன்னை கல்யாணம் பண்ணுற சூழ்நிலை வரலன்னா காலம் ஃபுல்லாக இப்படியே இருப்பேன். உன் முகத்தை பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் இன்னொருத்தவங்களை மட்டும் எந்த காரணத்தை கூட நான் ஏற்றுக்க மாட்டேன். இந்த ஜென்மத்தில் என்னோடய வாழ்க்கையை முடிஞ்சிடுச்சுன்னு நான் என் வேலையை பார்க்க போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ரேக்கா, நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்கிறாரு. இல்லை சத்யா, என்னோடய அன்பை உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு நான் உன்னை லவ் பண்ணுறேன் தெரியும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீங்கள் இது பண்ணாதீங்க, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு. சத்யா, உன்னை மாதிரி ஒருத்தவங்க கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும் சத்யா. எவ்வளோ நல்ல குணம், எவ்வளோ கேரிங், வேறு லெவல் சத்யானா நீ. என் மனசில் ஆழமாக வந்து ஆழ் மனசில் உட்காந்துட்டேன். இனிமேல் உன்னை வெளியே அனுப்பவே முடியாது. ஏதோ ஒரு வகையில் உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கணும். அந்த கடவுள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும். ஆனால் எங்கள் அம்மா கண்டிப்பாக உன்னையும் என்னையும் பிரிக்க என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அதை எதையுமே நான் செய்ய விட மாட்டேன் சத்யா. உன்னை நான் கல்யாணம் கண்டிப்பாக. வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. அண்ணாமலை, விஜயா எல்லாருமே இருக்காங்க. அங்கேருந்து முத்து வராரு. வந்த உடனே அண்ணாமலை கேட்குறாரு, எங்கப்பா மீனாவை கூட்டிகிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா இல்லைப்பா, அவள் வரமாட்டேன்னு சொல்லிட்டாப்பா. உங்கள் உயிர் தான் முக்கியம், நான் வரமாட்டேன்னு என்கிட்ட சொல்லிட்டா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு முத்து சொல்கிறாரு. உண்மையாவா? அவள் வரலையா? அப்பா, இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அவள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. ஏன் ஆண்டி இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சுருதி கேட்குறாங்க. இங்கே பாருமா, அமைதியாக இரு. என்னோட புருஷனோட உயிர் தான் எனக்கு முக்கியம். அவள் இங்கே வந்தால் ஏதாவது ஆகிடும். என் புருஷன் நல்லா இருக்க வேண்டாமா அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அம்மா, என்னம்மா இப்படி பண்ணிகிட்டு இருக்க? எல்லா பொம்பளைங்களும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டா யாரும்மா சமையல் பண்ணுறது அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. டேய், நான்லாம் சமைக்க மாட்டேன் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. என்னம்மா, நீ தாம்மா சமைக்கணும், வேறு யாரும்மா பண்ணுவா அப்படின்னு மனோஜ் சொல்லிகிட்ருக்காரு. டேய், நான் சமையல் ரூம் பக்கம் போய் ரொம்ப நாள் ஆச்சுடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முத்து சொல்கிறாரு, எல்லாருக்கும் சமைச்சு போட்டது மீனா, அம்மா சமையல் ரூம் பக்கம் போகிறதையே நிறுத்திட்டாங்க அப்படின்னு முத்து சொல்கிறாரு. கடைசியில் அவளை வீட்டை விட்டு பழி போட்டு அனுப்பியாச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டவுடனே எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. எதுவுமே பேசவே இல்லை. இங்கே பாரு, ஏதாவது ஒரு வகையில் நீ தான் சமைக்கணும், வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. விஜய் அப்படியே டென்ஷனாக போகிறாங்க. முத்து, அண்ணாமலை 2 பேருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருப்பா, உன் பொண்டாட்டி போகிறதுக்கு நான் தான் காரணமாயிட்டேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. அப்பா, நீ அப்படிலாம் தப்பாக பேசாதப்பா, தயவு செய்து பேசாதப்பா. நீலாம் காரணமே கிடையாதுப்பா. அவளுக்கு உன் மேலே ரொம்ப பாசம்ப்பா, அதனால தான்ப்பா அவள் அப்படி இருக்கா. சரி, பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கேருந்து அப்படியே போகிறாரு. நல்லா படுத்து தூங்கிட்டே இருக்காரு மனோஜ். அப்படியே எழுந்து பார்க்குறாரு. பார்த்தா அப்படியே ரோகிணி வந்திருக்க மாதிரி கிட்ட போய் கையை பிடிக்கிறாரு. ரோகிணி நீ வந்துட்டியா, ரோகிணி நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கனவு. ரோகிணி அப்படியே மறைஞ்சிட்றாங்க. ஐயோ கனவாட கடவுளே, என்ன இது இவ்வளோ கஷ்டமாக இருக்கே. அவள் என்னை விட்டு போனது என் மனசுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். புரண்டு புரண்டு படுத்தாலும் தூக்கம் வரமாட்டுதே. ஐயோ, கூட வாழ வேண்டிய பொண்டாட்டி போயிட்டாலே, இப்படி ஏமாத்திட்டு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காரு. முத்துவும் படுத்து தூங்கிட்டே இருக்காரு. அப்படி மீனா வராங்க. மீனா, நீ வந்துட்டியா மீனா? என் மேலே உனக்கு பாசம் மீனா, என்னை விட்டு உன்னால் பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் மீனா அப்படின்னு கையை போய் அப்படியே பிடிக்கிறாரு. மீனாவும் அப்படியே மறைஞ்சிட்றாங்க. இதுவும் கனவா? ஐயோ கடவுளே, மீனா இல்லாத ரொம்ப கஷ்டமாக இருக்கே. ஒரு நாள் நைட்டு கூட தூங்கவே முடியலையே, என்ன பண்ணுறதுனே தெரியலையே. போய் கூப்பிட்டாலும் அவள் வரமாட்றா.
அம்மா இங்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, நம்ம வாழ்க்கையும் ஒரு வழி பண்ணிடுறாங்க எல்லாருமே சேர்ந்து அப்படின்னு முத்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்காரு. அடுத்தது இன்னொரு பக்கம் ரவி உட்காந்துட்டு இருக்காரு. அங்கேருந்து வராங்க, நீத்து வராங்க. அது ரவி, என்ன ரவி இங்கே தான் இருக்கியா? உன்னை பார்க்கறதுக்காக தான் நான் வந்தேன். இங்கே பாரு ரவி, நல்லா தெரிஞ்சுக்கோ. நீ என்னை லவ் பண்ண வேண்டாம், கல்யாணம் பண்ண வேண்டாம், ஆனால் உன்னை நான் லவ் பண்ணிகிட்டே இருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய், நீ திருந்தவே மாட்டியா அப்படின்னு கையில் கத்தி வச்சுட்டு டைனிங் டேபிளில் இருக்கார். அந்த கத்தி எடுத்துகிட்டு போய் அப்படியே குத்த போகிறாரு. பார்த்தாங்க யாருமே இல்லை. ஐயோ கடவுளே, ஒரு பக்கம் ஒருத்தி லவ் பண்ணுறேன்னு சொல்கிறா, இன்னொரு பக்கம் ஒருத்தி வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்கிறா. நான் யாருக்கிட்ட போய் சொல்கிறது? என் வாழ்க்கையை இப்படி ஆக்கிட்டியே அப்படின்னு ரவி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அதே மாதிரி சுருதி ரெஸ்டாரண்ட்டில் இருக்காங்க. அங்கே இருக்கும்போது ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அப்போ அங்கேருந்து வராரு ரவி. வந்துட்டு அந்த ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்றாரு. அப்படியே பார்க்குறாங்க சுருதி. பார்த்துட்டு சந்தோஷமாக 2 பேருமே சிரிச்சிட்ருக்காங்க. அதுக்குள்ளே நீத்து வராங்க. என்ன ரவி, ஐஸ்கிரீம் எனக்கு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஏய், நீ திருந்தவே மாட்டியா? எங்கள் 2 பேரும் நீ சந்தோஷமாக இருக்க விடவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பிட்டுட்டு இருந்த ஐஸ்கிரீமை தூக்கி அடிக்கிறாங்க. பார்த்தா அங்கே ஒர்க் பண்ணுறவர் மேலே அடிச்சிட்டாங்க. ஐயோ, என்னங்க என் மேலே போய் ஐஸ்கிரீம் போட்டுட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு. சாரிங்க, நான் ஏதோ ஞாபகத்தில் போட்டேன், நீங்கள் போய் வாஷ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன எல்லாம் கனவாக இருக்குது? ரவியும் வரல, நீத்துவும் வரல, நமக்கு தான் அப்படி தோணி இருக்கோ? ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு சுருதி ஒரு பக்கம் கனவு காண்றாங்க. எல்லாருமே கனவு கண்டுகிட்டு இருக்காங்க. மீனா கடைக்கு போகிறாங்க. போயிட்டு அங்கே பூ கட்டிகிட்டே இருக்காங்க. அங்கேருந்து சுருதி வராங்க. வாமா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க மீனா. என்ன இவ்வளோ தூரம் சுருதி வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, உங்களை பார்க்கலாம் தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒன்றும் இல்லை, பூ தான் கட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் வீட்டுக்கு வரலன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதுக்காக அத்தை இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. நானும் அவங்கக்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னேன், ஆனால் அவங்க அதெல்லாம் கேட்குற மாதிரியே இல்லை. இங்கே பாருங்கள், அவங்களோட மூடத்தனம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த சாமியார் பொம்பளை சொன்னதுனால மட்டும்தான் அவங்க அப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்புன்னு நான் எடுத்து சொன்னேன். ஆனால் அவங்க அதெல்லாம் கேட்கவே இல்லை. நான் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்கிறாங்க. விடுங்க, பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. மீனா, எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. நீங்கள் திடீர்னு உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பின ஒரு சூழ்நிலை வந்திருக்குன்னா அது எனக்கு அந்த ரோகிணி மேலே ஒரு டவுட் இருக்குது. ஏன் ரோகிணி என்ன பண்ணா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. இல்லை, அந்த ரோகிணி மனோஜோட வாழறதுக்கு என்ன வேணால் பண்ணுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே பண்ணியிருக்காங்க. எனக்கு என்னவோ இங்கே நடந்த எல்லா பிளானுக்கும் காரணம் அந்த ரோகிணியாக தான் இருக்குமோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சுருதி சொல்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணுவாங்களா? ஒருத்தவங்களோட வாழ்க்கை இந்த அளவுக்கு சீரழிப்பாங்களா என்ன அப்படின்னு மீனா கேட்குறாங்க. அந்த ரோகிணி பண்ணுவாங்க, கண்டிப்பாக பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா இவ்வளோ நாளாக நீங்கள் வீட்டில் இருந்தீங்க, இப்போ மட்டும் உங்களை வீட்டை விட்டு அனுப்ப வேண்டிய காரணம் என்ன? எனக்கு அது சந்தேகமாகவே இருக்குது. சரி, அப்படி என்ன அனுப்பிட்டா அந்த ரோகிணிக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. ஏன்னா நீங்கள் முத்து எல்லாரும் வீட்டில் இருந்தால் அந்த ரோகிணியால் வீட்டுக்குள்ளே வர முடியாது. நீங்கள்லாம் வரவிட மாட்டீங்க. அதனால தான் அவங்க பிளான் பண்ணி ஒரு ஒரு விஷயமும் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் அதை கண்டுபிடிச்சிங்கன்னா இது எல்லாத்துக்குமே பதில் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க சுருதி. அப்படியா? எனக்கு அப்படி தோணவே இல்லையே அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் மீனா, கண்டிப்பாக இப்படிலாம் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே அங்கே வந்து காரில் வராங்க ரோகிணி. வந்து அப்படியே நக்கலாக இறங்கி அப்படியே நிற்கிறாங்க. பார்க்குறாங்க சுருதி மீனா 2 பேருக்குமே அப்படியே கோவமாக வருது, பயங்கரமாக கோவம் வருது. அங்கேருந்து வராங்க. மீனா, நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியே கோவமாக வருது. நான் நல்லா தான் இருக்கேன், நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க. இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆன்ட்டி உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க நான் கேள்விப்பட்டேன், அதான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வீட்டை விட்டு வெளியே வந்தால் உனக்கு என்ன, உள்ளே இருந்தால் உனக்கு என்ன, உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? நீ என்கிட்ட பேசக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல, என்னையே சுற்றி சுற்றி வந்து எதுக்கு பேசுகிற? ஆமாம் ரோகிணி, நீங்கள் எதுக்காக வந்து மீனா எங்கே இருந்தாலும் நீங்கள் சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நீங்கள்லாம் எப்படி பேசுகிறீங்க? நீங்கள் நான் எல்லாம் ஒரே வீட்டில் தானே இருந்தோம். அந்த அன்பு பாசம் இதெல்லாம் மாறாது. நான் வீட்டை விட்டு போகும்போது எவ்வளோ வலி வேதனை கஷ்டம் எல்லாத்தையும் நான் அனுபவித்தேன். இப்போ நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கீங்க, அந்த வலி வேதனை கஷ்டம் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு ரோகிணி கேட்குறாங்க. என்ன திமிரா உனக்கு அப்படின்னு மீனா கேட்குறாங்க. ஐயோ மீனா, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, இதெல்லாம் திமிரு இல்லை, நான் உங்களோட வலி கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் எதுவும் ஷேர் பண்ண தேவையில்ல, ஒழுங்காக இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு ரோகிணி அங்கேருந்து போகிறாங்க. போன உடனே சுருதி சொல்கிறாங்க, பார்த்தீங்களா மீனா, பார்த்தீங்களா, எல்லாத்துக்குமே காரணமே இந்த ரோகிணி தான், நான் உங்ககிட்ட சொன்னேன். அவள் கேட்டு சந்தோஷப்பட்டுட்டு போகிறா. அப்போ அவள் தான் கன்ஃபார்மாக தெரியுது இந்த பிளான் எல்லாமே போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுருதி மீனா கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே ஆமாம் ஆமாம் எனக்கும் புரியுது, நான் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிக்கிறேன், எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சரி டைம் ஆகுது, நான் கிளம்புறேன் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சுருதி அப்படியே கிளம்பி போகிறாங்க. அண்ணாமலை ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்படியே படுத்துக்கிட்டே இருக்காரு. நடந்த எல்லாத்தையுமே யோசித்து பார்க்குறாரு. மீனா ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டா. இவன் ஏன் தான் இப்படி இருக்காளோ தெரியல. எனக்கு அடிபட்டுடுச்சின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீட்டில் யாருமே இல்லை. எல்லாமே பார்த்து பார்த்து கவனிப்பா. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப வருத்தப்படுறாரு. விஜய் அப்படி பார்க்குறாரு. இவன் ஏன் தான் இப்படி இருக்காளோ, இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறாளோ தெரியல. நம்ம சொன்னால் கூட காது கொடுத்து கேட்க மாட்றா. இந்த வீட்டோட மகாலட்சுமி வீட்டை விட்டு வெளியே அனுப்பி வச்சிருக்கா. பாவம் முத்து அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை முத்து மீனா 2 பேரும் நினச்சி பயங்கரமாக வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ரோகிணி சிந்தாமணி 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ரோகிணி சந்தோஷப்படுறாங்க. ஆண்டி நீங்கள் இப்படி பண்ணுவீங்க நான் நினச்சி கூட பார்க்கல ஆண்டி, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அந்த மீனா வீட்டை விட்டு வெளியே போயிட்டா. அவள் போகணும்னு நினச்சி நான் எவ்வளோ வருத்தப்பட்டேன் தெரியுமா. ஆனால் நீங்கள் எல்லாமே சூப்பராக காய் நகர்த்துறீங்க, ஒரு விஷயத்தையும் யோசித்து கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. நான் கூட நினச்சேன் பாவம் மாமா அடிபட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அடிப்பட்டதுனால மட்டும்தான் மீனா வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. இங்கே பாரு ரோகிணி, உனக்காக நான் எல்லாமே பண்ணுவேன், ஏன்னா நீ என் பொண்ணு மாதிரி அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க. தேங்க்ஸ் ஆண்டி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நான் போய் அந்த மீனாவை பார்த்தேன். பூக்கடைக்கு போயிட்டு பார்த்துட்டு சொல்லிட்டு வந்தேன், இன்றைக்கி உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. இதுக்கு முன்னாடி என்னை அனுப்பும் போது நான் எவ்வளோ வலி கஷ்டம் வேதனை எல்லாத்தையும் நான் பட்டேன். அது எல்லாம் உங்களுக்கு இப்போ புரியுதா மீனான்னு கேட்டுட்டு தான் வந்தேன் அப்படின்னு ரோஹிணி சொல்கிறாங்க. நீயா அவகிட்ட போன, அவள் தேவையில்லாத ஏதாவது திட்டியிருப்பா அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி, அதெல்லாம் திட்டவே இல்லை, நான் வெறுப்பேற்றிட்டு தான் வந்திருக்கேன், ஏன்னா அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. சரி ரோகிணி, புரியுது எல்லாமே எனக்கு புரியுது, பார்த்துக்கலாம் விடு. சரி நான் போயிட்டு வரேன், எனக்கு டைம் ஆகுது அப்படின்னு சிந்தாமணி போகிறாங்க. போயிட்டு அவங்க அடியாளுங்கிட்டலாம் பேசிகிட்டு இருக்காங்க. எப்படியாவது அந்த முத்து மீனா அவங்க இருக்க அந்த வீட்டை எழுதி வாங்கிடணும். அந்த வீடு எனக்கு தான், நான் பட்ட கஷ்டம் எல்லாமே அந்த வீட்டுக்கு மட்டும்தான். இந்த ரோகிணி நினச்சிட்ருக்கா அவளுக்கு என்னவோ நான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு, ஆனால் நான் என்ன விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறனோ அதுக்கு தான் நான் காய் நகர்த்திட்டுருக்கேன்னு அவளுக்கு தெரியல. அவள் என்னவோ அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு நினச்சிட்ருக்கா. இந்த சிந்தாமணி ஒரு வேலை பண்ணால் எல்லாமே கரெக்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதே மாதிரி ரேகா வராங்க, சத்யா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. என்ன சத்யா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அந்த வேலையை பற்றி எல்லாமே கேட்குறாங்க. அதே மாதிரி சத்யா எல்லாத்தையுமே சொல்கிறாரு. சத்யா, நான் உங்ககிட்ட ஒன்று சொன்னேன், ஆனால் நீ இன்னும் எந்த பதிலும் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் இன்னும் எந்த ஒரு முடிவும் எடுக்கலை. நான் என்னால் தனியாக முடிவு எடுக்க முடியாது. நான் எல்லாமே எங்கள் அக்கா கிட்ட கேட்டு தான் பண்ணுவேன். நான் எங்கள் அக்கா கிட்ட பேசி பார்க்குறேன். எங்கள் அக்கா உன்னை கல்யாணம் பண்ணிக்க சரின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், இல்லைனா என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சத்யா சொல்கிறாரு. கண்டிப்பாக மீனா அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாமே நல்லதாகவே நடக்கணும்னு நினைப்போம். இங்கே பாரு சத்யா, நீ தான் எனக்கு எல்லாமே, புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியுது ரேக்கா, உன்னோட இது எல்லாமே எனக்கு புரியுது. ஆனால் நீ கொஞ்சம் பணக்கார வீட்டு பொண்ணாக இருக்க, நான் கொஞ்சம் ஏழை வீட்டு பையன், இதெல்லாம் செட் ஆகுமா, இதனால் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்லாம் அக்கா யோசிப்பாங்க. என்ன சத்யா இப்படி பேசிட்ட, பணன்றது எனக்கு வாழ்க்கையில் முக்கியமே இல்லை. நல்ல உறவுகள் இருந்தாலே பணம் எல்லாமே தானாகவே தேடி வரும் அப்படின்னு ரேக்கா சொல்கிறாங்க. ரேக்கா, நீ சொல்கிறது எனக்கு புரியுது, ஆனால் எங்கள் அக்கா பக்கம் இருந்து நீ பார்த்தனா கரெக்டாக இருக்கும். தம்பிக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது, அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு அக்கா யோசிக்கிறதுல எந்த தப்பும் இல்லைல்ல அப்படின்னு சத்யா சொல்கிறாரு. சரி, நான் வேணா மீனா அவங்ககிட்ட பேசட்டுமா அப்படின்னு ரேக்கா சொல்கிறாங்க. ஐயோ வேண்டவே வேண்டாம், அக்காவுக்கு ரொம்ப கோவம் வரும். நான் பேசினா கூட ஓகேன்னு பண்ணிப்பாங்க, ஆனால் நீ பேசினா அவங்களால அது ரொம்ப ஒரு மாதிரி கோவம் வரும். வீட்டில் அப்புறம் பிரச்சனை வரும். அக்கா போய் அம்மா கிட்ட சீதா கிட்ட எல்லாருக்கிட்டையுமே சொல்லிவிடுவாங்க. அப்புறம் எல்லாருமே சேர்ந்து என்ன ஒரு மாதிரி டென்ஷன் ஆக்கிடுவாங்க. வேண்டாம் வேண்டாம், நீ பேச வேண்டாம், நானே போய் பொறுமையாக அக்கா கிட்ட பேசுகிறேன், எப்படியாவது நான் சம்மதம் வாங்குறேன் அப்படின்னு சத்யா சொல்கிறாரு. சரி சத்யா, நீ தான் எனக்கு எல்லாமே தெரியும்ல, அப்படி உன்னை கல்யாணம் பண்ணுற சூழ்நிலை வரலன்னா காலம் ஃபுல்லாக இப்படியே இருப்பேன், உன் முகத்தை பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் இன்னொருத்தவங்களை மட்டும் எந்த காரணத்தை கூட நான் ஏற்றுக்க மாட்டேன். இந்த ஜென்மத்தில் என்னோடய வாழ்க்கையை முடிஞ்சிடுச்சுன்னு நான் என் வேலையை பார்க்க போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ரேக்கா நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்கிறாரு. இல்லை சத்யா, என்னோடய அன்பை உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு நான் உன்னை லவ் பண்ணுறேன் தெரியும்ல அப்படின்னு சொல்கிறாங்க.
சரி நீங்கள் இது பண்ணாதீங்க, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு. சத்யா, உன்ன மாதிரி ஒருத்தவங்க கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் சத்யா. எவ்வளோ நல்ல குணம், எவ்வளோ கேரிங், வேற லெவல் சத்யாண்ணா நீ. என் மனசில் ஆழமாக வந்து ஆழ் மனசில் உட்காந்துட்ட. இனிமே உன்னை வெளியே அனுப்பவே முடியாது. ஏதோ ஒரு வகையில் உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கணும். அந்த கடவுள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும். ஆனால் எங்கள் அம்மா கண்டிப்பாக உன்னையும் என்னையும் பிரிக்க என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அதை எதையுமே நான் செய்ய விட மாட்டேன் சத்யா. உன்னை நான் கல்யாணம் கண்டிப்பாக பண்ணிப்பேன் சத்யா.